ஏவன் டிராவலிங் அனைவருக்கும் வணக்கம். நான் இப்போ வந்து யாழ்ப்பாணம் பண்ணை கிட்ட தங்கிக்கிறேன். உண்மையில் இது இன்றைக்கு வந்து பாரம்பரிய உணவு திருவிழா வந்து 2024 ஆண்டு இப்போ சுற்றுலாத்துறை அமைச்சகமாக இன்றைக்கு வடமாகாணத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது சம்பந்தமான காட்சியில் தான் இப்போ காண்பிக்க இருக்கிறேன். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். நிகழ்ச்சிக்கு போகிறது மூலம் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வரும் காணொலியும் பாருங்கள். நிறைய விஷயங்கள் இங்கே நாங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது குறித்து உங்களுக்கு காணொலியாக தருகிறேன். அதுக்கு முன்னால் அந்த கார்கள் நீங்கள் பார்க்க இருக்கிறது, கார்கள் அந்த வளம் வந்த அந்த காட்சியும் இதில் வந்திருக்கிறேன். நான் கொஞ்சம் ஏலியாக என்று சொல்ல முடியலை. ஏன்னு சொன்னால் சவுண்டால் இந்த பாட்டால் இந்த நான் உங்களுக்கு முன்னுக்கு ஒன்று அறிவிக்க முடியாமல் போச்சு. அதனால தான் இப்போ இந்த முன்னுரையை வந்து முன்னுக்கு தருகிறேன். தொடர்ந்து வாங்க நிகழ்ச்சிக்கு பார்க்கலாம். நிகழ்ச்சிக்கு போய் என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து இதே போன்ற காணொலிகள் தொடர்ந்து உங்களுக்கு வாரத்துக்கான ஏற்பாடுகளை நான் செய்வேன். தொடர்ந்து என்னோட நீங்கள் பயணிங்க. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். பழைய காலத்து கார்கள் பாருங்கள், இதில் நிற்கிது. கொஞ்சம் வித்தியாசமான முறையில் இந்த கார்கள் ஏபோட்டி கார்கள் எல்லாம் ஏபோட்டி மொரிஸ் மைனர் எல்லாம் இருக்குது. அதை விட ஒரு வித்தியாசமான மயில் நடனமும் கிராமிய கதம்பமும் உங்களுடைய கண்களுக்கு விருந்தாகியது. எங்கே உங்களுடைய ஒரு பலமான கரகோஷம் அந்த கார் வடிவான காராக இருக்குது. ஒரு சின்னதாக இருக்குது. அடுத்ததாக அரங்கத்தில் நிகழ இருப்பது இந்திய கிராமிய நடனம் வழங்குபவர்கள் சும்மா காட்சிப்படுத்துறது எங்க வச்சு உங்களோட தொடர்புகள் சொல்லிடுங்க. 77 00 45 391 அந்த நம்பர் தருவோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கார் வந்து ஒரு அழகாக இருக்குது. இந்த பெயிண்டிங் எல்லாம் ஒரு ஷைனிங் 7 கார் ஷைனிங். அதைத்தான் நான் சொல்கிறேன். இந்த கலர் வந்து ஒரு வித்தியாசமான முறையில் இந்த கலர் இருக்குது. 7 கலர் அடிக்கக்கூடிய அந்த கலர்கள் உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும். இது வந்து நீங்கள் வெட்டிங் காயர்களுக்கெல்லாம் நீங்கள் போடக்கூடியதாக இருக்கும். இப்போ வெட்டிங் காயெல்லாம் குடிக்கணும். இப்போ நீங்கள் வெட்டிங் மணப்பெண்ணை குடிக்கொண்டு போகிறதுக்காக இதெல்லாம் நல்ல லைட்டுகள் எல்லாம் போட்டிருக்கணும். பாருங்கள், நல்ல லைட்டுகள் அப்படியே பாருங்கள். இதெல்லாம் ஒரு விலை கூடின இது ஜப்பான் ஜாமான். சாரி, இது இங்கிலாந்து. சரி, நான் மாற்றேன். இது வந்து இங்கிலாந்து சாமான். இந்த லைட்டுகளை பாருங்கள், இந்த கோனை பாருங்கள், எல்லாம் சில்வரில் இருக்கு பாருங்கள். இதுவும் பாருங்கள், வித்தியாசமான. ஓகே, நல்லா இருக்கு. ஓ ஃபோனெல்லாம் அடித்து காட்டுறார். வித்தியாசமான இருக்குது. ஓ இது வந்து மொரிஸ், இந்த இருக்கிறது மொரிஸ் ஆக்ஸ்போர்ட். அதான் ஆக்ஸ்போர்ட் மொரிஸ். அப்படியே பாருங்கள், இதெல்லாம் அப்படியே இருக்குது. இதில் மற்றது ஏபோட்டி, பழைய ஏபோட்டி கார். நல்ல ஒரு பொலிசிங்காக இருக்குது. அம்பாள் பேர் போட்டபடி இருக்குது. பழைய ஏபோட்டி எங்களோட அப்பா டைம் இருந்தது. இப்போ இல்லை. இன்னும் அப்படியே பாருங்கள். இது கேம்பிரிட்ஜ் சொல்லுவாங்க. இது கேம்பிரிட்ஜ் காரன்னு சொல்லுவாங்க. இது வந்து கேம்பிரிட்ஜ் இந்த காரம் வச்சிருந்தாங்க, இதுவும் வச்சிருந்தாங்க. அதில் பிரச்சனைலாம் முடிஞ்சு.
ஏபோட்டியும் கேம்பிரிட்ஜும் இருந்தது. இதெல்லாம் அந்த இடம்பெயரோட சரி அது 1974 இது வந்து 1970 மாடல். எங்களோட அப்பாவும் இல்லை காரம் இல்லை சுமார் ஆசைக்கு திருப்பி பண்ணுது. நல்லா நல்லா இரும்பு கொஞ்சம் பெட்ரோல் குடிக்கும். ஆனால் எங்களை சாக்கள் தான் ஓடுவீங்க. நல்லா இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே போகலாம். இப்போ ட்ரெயின் வலிக்கிற போகுது. கடைசியாக விட்டுருக்கு. நாங்கள் இப்போ பார்க்கக்கூடியதாக இருக்கும். நிறைய கார்கள் கொண்டு விட்டுருக்கு. இந்திய கிராமிய நடனத்தை வழங்கிய சிவஸ்ரீ நுண்கலை கல்லூரியினருக்கு நன்றியை பாராட்டிக் கொண்டு அந்த நடனத்தை சிறப்பான முறையில் வடிவமைத்த திருமதி கீதாஞ்சலி சுதர்சன் அவர்களுக்கும் அந்த நிகழ்வை சிறந்த முறையில் ஆற்றுகை செய்த கலைஞர்களுக்கும் நன்றி பாராட்டிக் கொண்டு அடுத்த நிகழ்வாக கலைக்கடம்பம் வேலை ஐயனார் கலைமக்கள் குழுவினர் வழங்குகின்ற கலைக்கடம்ப நிகழ்வானது அரங்கத்தில் உங்களுக்காக. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை பார்க்கக்கூடியதாக இது வந்து இதில் பார்த்தீங்கன்னா பாரம்பரிய உணவு திருவிழா 2024 இன்றைய தான் கடைசி நாள். வடமாநில சுற்றுலா பணியை இது செய்யப்படுகின்ற இது வந்து நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். உள்ளுக்கு உணவு கண்காட்சிகள் வந்து இடம்பெற இருக்கிறது. அதையும் உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்குது. பாருங்கள் நிறைய கடல் உணவுகள் வந்து நம்பர் படி போட்டிருக்கு. முதலாவது இடத்துல என்ன இருக்கின்றதுன்னு தெரியும். வணக்கம். இங்கே பாருங்கப்பா. கண்டே கனகா
ஐயா எப்படி இருக்குது நிகழ்வு? நல்ல அழகாக இருக்குது. என்ன மாதிரி கூட மனதில் ஃபீல் பண்ணுறீங்க? எல்லாம் ஒரு அந்த கலைக்கம்பத்தை வழங்கியிருந்தார்கள் வேலனை ஐயனார் கலைமன்ற குழுவினர். அந்த சின்னஞ்சிறு கலைஞர்களுக்கு ஒருமுறை உங்களுடைய பலமான கரகோஷத்தை வழங்குங்கள். அடுத்து அரங்கத்தில் நிகழ இருப்பது உடுக்கை இசை. பொய்கை மரவர் கலை பண்பாட்டு மைய குழுவினர் வழங்குகின்ற உடுக்கிசையை இப்பொழுது அரங்கத்தில் உங்களுக்காக அவர்களுக்கு இந்த சந்தர்ப்பத்திலே நன்றி பாராட்டுகின்ற அதே நேரத்தில் இப்பொழுது அரங்கத்தில் உங்களுக்காக நிகழ இருப்பது பொய்கை மரவர் கலை பண்பாட்டு குழுவினர் வழங்குகின்ற உடுக்கை இசை. இதில் பார்த்தீங்கன்னா மயிலாட்டம் மாதிரி பிள்ளைகள் எல்லாம் வந்து நிற்கலாம். நாகப்படியாக இருக்குது. முழுக்க கலை பண்பாட்டு கலை நிகழ்வுகளாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் சிறுவர்களும் வந்து அமர்ந்திருக்கிறார். ஓகே முடிவு. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இந்த உணவு திருவிழாவில் வந்து இன்றைக்கு உணவு திருவிழாவில் வந்து நிறைய மக்கள் இன்றைக்கு கடைசி நாள்ன்றபடியாக நிறைய பார்வையாளர் வந்து கொண்டிருக்கிறேன். அதோட நேரத்தில் கலைஞர்களும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது பார்க்கக்கூடியதாக மானிப்பாய் சிவரிமான் சிலம்ப பாடசாலை மாணவர்கள் வழங்குகின்ற சிலம்பம் இப்பொழுது அரங்கில் உங்களுக்காக. கையில் உள்ள தடியை எதிரியின் கண்ணுக்கு தெரியாமல் சுழற்றி காற்று கூட தன் மீது படாதவாறு காற்றினை கிழித்து போட்ட ஆட்டம் இது. 5000 ஆண்டுகளுக்கு முன் தோன்றிய அழியாத கலை இது. மிகவும் சிறப்பான முறையில் அளிக்கை செய்யப்பட்டது அந்த சிலம்பாட்டம். எங்கே அந்த சிலம்ப கலைஞர்களுக்கு உங்களுடைய பலமான கரகோஷத்தை ஒருமுறை ஓங்கி வைங்கள். அந்த அழகான சிலம்பத்தை வீரம் சிறிய வழங்கியிருந்தார்கள் பாபு ஆசான் அவர்களின் மானிப்பாய் சிவலிமான் சிலம்ப பாடசாலை மாணவர்கள். அவர்களுக்கு நன்றி பாராட்டிக் கொண்டோம். இப்பொழுது பொம்மலாட்ட நிகழ்வானது அரங்கத்தில் உங்களுக்காக.
நேற்று பிடிச்ச வந்தாச்சு காட்டில் குழந்தை வழியில் அந்த குழந்தை விடுறாங்க ஓ இது உள்ளுக்கா குளத்துக்குள்ள இது குளத்துக்குள்ள குளத்துக்குள்ள போய் பிடிக்கலாம் முன்னாள் வந்து அந்த சிங்க ரெண்டெல்லாம் எடுக்கிறான் கணக்காக எடுக்கிறான் நல்லா இருக்கு இதோட மடங்கு நன்னீர் கிராமிய மீன் வளர்ப்பு காலம் திரும்பி வராதோ அந்த தமிழ் காக்க